ராவணன் மீண்டும் என்னிடம் வந்தாள். நிச்சயம் நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பளிக்க விரும்புகிறேன். ஆகட்டும் மகாதேவா, நான் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன். மறுமுறை ராவணன் கைலாயம் வந்தால் இப்பிரச்சனை குறித்து நான் எவ்விதத்திலும் நெருங்கிவிட்டது. இன்னும் சிறிது காலம்தான். யமியுடன் நிலைநாட்டுவேன். செவ்வாய், சனியை தோற்கடிப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. இம்முறை நான் சனியின் செயல்களை பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. அவன் என்னுடைய வழியில் குறுக்கிட்டால் நான் அவனை என்றுமே மீளவே முடியும். திருமண வீட்டில் நானும் ராகுவும் ஒன்றாக சனியுடன் மோதினோம். நாங்கள் ஒரு பற்றற்றவனுக்கு திருமணம் என்பது எப்பொழுதும் நடக்காது. சனிக்கு திருமணத்தில் ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவனது வாழ்வில் ஒரு பெண் தோஷம், செவ்வாய் தோஷம். தேவேந்திரா, இந்த தோஷத்தினால் வாழ்க்கை துணை மீது எதிர்ப்பு உண்டாகும். இனி சனி என்னுடன் எந்த விதத்திலாவது மோத நினைத்தால் நான் அவனை செவ்வாய் தோஷத்தால் பிடித்து விடுவேன். மன்னித்து விடுங்கள். அது சனி, மீண்டும் ராவணன் கைலாயத்திற்கு வந்தால் நீ அதில் தலையிடப் போவதில்லை என்று மகாதேவருக்கு வாக்களித்துள்ளாய். தீய கர்மம், தீய நோக்கம் மற்றும் முறையற்ற எண்ணங்கள் என்று ராவணன் எது நினைத்தாலும் வெற்றியுறாது. அவனின் கர்மம் எதுவோ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். திருமணத்திற்கு சில நாட்களே உள்ளன. விழாவில் மணப்பெண்ணும் நடனம் ஆட வேண்டும். நீ இங்கு இருப்பதுமல்ல, மனதின் ஒத்துழைப்பும் தேவை. எவர் தனது மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்களோ அவர்களே நடனம் புரிவார்கள். நான் மகிழ்ச்சியாகத்தான் உள்ளேன். என்ன ஒன்று, குடும்ப உறுப்பினர்களை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது. தந்தையார் இந்த திருமணத்தின் மீது நீ ஒரு வார்த்தை கூறவில்லை. ஏன் அப்படி? தந்தைக்காக ஏதேனும்? பொய்யா?